வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 5 மினிட்ஸ் டெக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 4x4 கியூப்பில் கார்னர் பேரிட்டி எப்படி சால்வ் பண்ணுறது. இதாங்க 4x4 கியூப். எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. கடைசியில் கார்னர் பேரிட்டின்னு ஒன்று வரும். அதாவது இந்த 4 கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 கார்னரை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேவா? கரெக்டான பீஸாக வரணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கார்னர் கரெக்டாக இருக்குங்க. இது கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த கார்னர் கரெக்டாக இருக்குது. இந்த கார்னர் அதாவது பச்சை இந்த இருக்குது, ரெட்டு இந்த இருக்குது, எல்லோ இந்த இருக்குது. இது கரெக்டாக இருக்குது. நம்ம டபுள் கார்னர் ஃபார்முலா போட்டோன்னா சரியாயிடும். ஓகேவா? ஆனால் இந்த 2 கார்னர் பாருங்கள், இந்த 2 கார்னர் தப்பாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் இருக்குது, ஒயிட் இங்கே எங்கேயுமே இல்லை. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ இருக்குது, எல்லோ இங்கே எங்கேயுமே இல்லை. இந்த எல்லோ காயின் இங்கே வர வேண்டியது, இந்த ஒயிட் காயின் இங்கே வர வேண்டியது. ஸோ இந்த ரெண்டும் இடம் மாறி இருக்கணும். அப்போ 2 காயின் கரெக்டாக இருந்து 2 காயின் தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன தான் எல் ஃபார்முலா போட்டாலும் கரெக்ட் ஆகாதுங்க. அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, இப்போ இந்த 2 கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் இந்த 2 கரெக்டாக ஆகும், இந்த 2 தப்பாகும். அல்லது இந்த 2 கரெக்டாகும், இந்த 2 தப்பாகும். மறுபடியும் போட்டிங்கன்னா இந்த 2 கரெக்ட் ஆயிரும், இந்த 2 தப்பாகும். ஸோ எப்போவுமே அந்த கார்னர் பேரிட்டினுங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். 1 மட்டும் கரெக்டாக இருந்து 3 தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் எல் ஃபார்முலா போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க, எல்லாமே சால்வ் ஆகிடும். ஸோ இந்த கார்னர் பேரிட்டி வந்ததுன்னா நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எந்த 2 கார்னர் கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து பேக் சைடு வச்சுக்கணும். இப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது. இதை வந்து பேக் சைடு வச்சுட்டு கரெக்டு இல்லாத 2 கார்னரையும் உங்களை நோக்கி வச்சுக்கிடணும். ஓகேவா? இப்படி தப்பாக வச்சுக்கிடக்கூடாது, இப்படி வைக்கக்கூடாது, இப்படி வைக்கக்கூடாது, இப்படியும் வைக்கக்கூடாது. ஓகேவா? எந்த 2 கரெக்டாக இருக்கோ அதை வந்து பேக் சைடு வச்சுக்கிடணும். சரியா? எந்த 2 தப்பாக இருக்கோ, எந்த 2 சரி பண்ண வேண்டியிருக்கோ அதை வந்து முன்னால் வச்சுக்கணும். இந்த 2 தான் கார்னர் பேரிட்டி. இதை வந்து முன்னால் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ எத்தனை காலம் மொத்தம் இருக்குது? 1 2 3 4 காலம் இருக்குது. இதில் இந்த 3வது காலம் இருக்குது பாருங்கள். இந்த 3வது காலத்தை மேலே 2 தடவை ரொட்டேட் பண்ணணும். மேலே 2 தடவை ரொட்டேட் பண்ணணும். இப்போ 2 தடவை மேலே அனுப்பிச்சாச்சா? இதை மேலே அனுப்பிச்ச உடனேயும் இந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா, டாப்பை 2 தடவை இந்த சைடு வாக்கில் கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணணும் 2 தடவை. ஓகேவா? முடிஞ்சதா? அதாவது 3rd காலத்தை மேலே அனுப்பிட்டு டாப் ரோவை 2 தடவை கிளாக் வைஸில் அனுப்பியிருக்கிறோம். ஓகேவா? அடுத்து 2வது தடவையும் இந்த 3rd காலம் 2 தடவை மேலே அனுப்பணும். அந்த 3rd காலம் ஃபஸ்ட் அனுப்புனீங்களே அதை மறுபடியும் 2 தடவை அனுப்பணும். மறுபடியும் 2 தடவை அனுப்பிட்டு இப்போ டாப்பை 2 தடவை அனுப்பணும். ஆனால் ஒரு சின்ன சேஞ்சு, டாப்பில் ஒரு லேயரை மட்டும் தான் அனுப்பணும். இப்போ 2 லேயரை சேர்த்து 2 தடவை அனுப்பணும். ஓகேவா? இந்த தடவைங்கிறது 2 1 தான். 2 தடவைங்கிறது எல்லாத்துலேயும் 1 வரும். ஆனால் 2வது தடவை அனுப்பும்போது 2 லேயரையும் சேர்த்து அனுப்புகிறோம் டாப்பில். ஓகேவா? ஆனால் காலத்தை வந்து சிங்கிள் காலத்தை மட்டும்தான் அனுப்புகிறோம். ஓகேவா? இப்போ 2 தடவை பண்ணியிருக்கிறோம். 3வது தடவையும் என்ன பண்ணணும்னா இந்த காலத்தை மேலே அனுப்பணும். அப்போ காலமில் வந்து சிங்கிள் காலத்தை தான் 3 தடவை நம்ம மேலே அனுப்புகிறோம். ஓகேவா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2 லேயரையும் சேர்த்து அனுப்பணும், டாப் 2 லேயரையும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் என்ன பண்ணுறோன்னா ஒரு லேயரை டாப்பில் 2 தடவை சுற்றுறோம். ஓகேவா? கிளாக் வைஸாக சுற்றுறோம். அதுக்கப்புறமா அடுத்த 2 தடவையும் 2 லேயரையும் சேர்த்து அனுப்பணும், சேர்த்து சுற்றணும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ கார்னர் பேரிட்டி சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீனில் தான் உங்களுக்கு கார்னர் பேரிட்டி வந்துச்சு. ஸோ பாருங்கள்,